ரஷ்யாவிற்கு பாய் பாய் சொல்கிறதா இந்தியா? ட்ரம்ப் சொன்ன விஷயம். No, we were not happy with him buying oil from Russia. 2022 ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் தொடங்கினதுக்கு காரணமா ரஷ்யாவிடம் இருந்து ஐரோப்பிய நாடுகள் பலவும் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை நிறுத்துகிறாங்க. இதனால ரஷ்யா சலுகை விலையில கச்சா எண்ணெய் விற்பனை செய்ய முன்வந்தாங்க. அதனால ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை அதிகப்படுத்தி இருந்தாங்க. இதனால இந்தியா ரஷ்யா இடையிலான உறவு நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஆனா ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை அமெரிக்கா விரும்பல. குறிப்பா கச்சா எண்ணெய் வாங்கறதுக்காக இந்தியா கொடுக்கிற நிதியை உக்ரைன் போர்ல ரஷ்யா பயன்படுத்துவதா சொல்லி இந்தியா மீது 25% கூடுதலா வரிய ட்ரம்ப் விதிச்சாரு. கூடவே இந்திய பொருட்களுக்கான வரிய அமெரிக்கா 50% உயர்த்தியது. இந்த நிலையில வெள்ளை மாளிகையில செய்தியாளர்களை சந்திச்ச அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை இந்தியா கொள்முதல் செய்வதில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னும், ஆனா இனி ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்காது அப்படின்னு இந்திய பிரதமர் மோடி உறுதி அளித்துள்ளதா ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ரஷ்யாவை பொருளாதார ரீதியா தனிமைப்படுத்தும் முயற்சிகள்ல இது ஒரு பெரிய அடின்னு சொன்ன ட்ரம்ப் கச்சா எண்ணெய் கொள்முதலை உடனடியா இந்தியாவால நிறுத்த முடியாது, இத படிப்படியா விரைவில் நிறுத்திவிடும்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவை தொடர்ந்து சீனாவையும் இதையே செய்ய வைக்க போறேன்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. ட்ரம்பின் கருத்து மூலமா அமெரிக்காவுடனான வர்த்தகத்திற்காக ரஷ்யாவுடனான பல ஆண்டு கால உறவை இந்தியா முறித்துக் கொள்ள உள்ளதா என்ற கேள்வி இப்போ எழுந்திருக்கு. அதே நேரம் பிரதமர் மோடி தொடர்பான ட்ரம்பின் பேச்சுக்கு வாஷிங்டன்ல இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் இப்ப வரைக்கும் எந்த ஒரு கருத்தையும் சொல்லாம இருக்காங்க. இனி இந்தியா யாரை தேர்வு செய்ய போகுது? ரஷ்யாவுடைய நட்பா இல்ல அமெரிக்காவோட நலனா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.